Hi students, let us see life skill lesson 3. The Desmond Tutu. A leader is one who knows the way, goes the way and shows the way. John C. Maxwell. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லீடர்னால் என்னது, அவர் வந்து ஃபஸ்ட்டு வழி என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் அந்த வழியில் நடந்து போகணும். அந்த வழி என்னங்கிறத மற்றவங்களுக்கு காட்டணும். அவர் தான் ஒரு நல்ல ஒரு லீடர் அப்படி சொல்லிட்டு ஜான் சி மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, டெஸ்மண்ட் டூட்டு அவரை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Desmond Tutu was born in Klerksdorp, South Africa on 7th October 1931. He belonged to a very poor family. They lived in a small hut which had no electricity and clean toilets. In those days, the South African government followed the policy of apartheid. This meant that black and colored people, Asians, Indians, Native Africans, etc., were separated from the whites and ill-treated simply because they were dark-skinned. என்ன சொல்கிறாங்கன்னா, டெஸ்மண்ட் டியூட்டு வந்து எங்கன்னு கெலக்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஊரில் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்திருக்காரு. அது வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி. அவர் வந்து ஒரு பிளாக் ஃபேமிலியை சார்ந்தவர். அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த பீரியடில் அப்பர்தைட்ஸ்னால் என்னது, இந்த கருப்பு இன மக்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க இருக்கிற ஒரு காலகட்டம் அது. கருப்பின மக்களுக்கு வந்து என்னது, ஒரு நல்ல வேலை, எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு சலுகையும் இருக்காது. அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு அடிமைங்க ஸ்லேவ்ஸ் மாதிரி வச்சுருந்த ஒரு காலகட்டம் சவுத் ஆஃப்ரிக்காவில். அப்படி ஒரு இது இருந்துச்சு, தாழ்ந்த ஜனம் அப்படி சொல்லிட்டு. Though citizens of the country, colored people had to carry identity cards. They were not allowed to vote in elections or many white people. They could not even choose where they want to live. Special colonies were created for them and they were forced to live there even though those places were often unclean and lacked basic facilities. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து என்னது, இந்த பிளாக்ஸ்க்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னைசேனோ இல்லை ஒரு ஐடி கார்டு எதுவுமே கிடையாது. ஒயிட் பீப்புளுக்கு தான் அவங்க ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இன்னும் கேட்டால் அந்த பிளாக்ஸ்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, ஓட்டு போடக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல அவங்க வாழ முடியாது. அவங்க ஒரு காலனிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இல்லைனாலும் அங்கே தான் அவங்க இருந்தாகணும். அது க்ளீனாக இருக்கோ இல்லையோ, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அவங்க இருந்தாங்க. In 1948, the National Party came to power. It was openly racist and introduced more anti-black policies to prevent colored people from uniting. It divided them into 7 categories and ordered that someone in one category could only marry a person who belonged to the same category. This angered Desmond Tutu. Though young, he decided to oppose this unfair measure and wrote to the Prime Minister. Nothing came of it, but he did not give up. He fought for his rights and managed to join a college. He wanted to become a doctor, but his father couldn't afford the fees to therefore become a teacher instead. ஸோ என்ன சொல்கிறாங்க, டியூட்டு வந்து ரொம்ப அப்போவே சின்ன யங்காக இருக்கும்போதே இதெல்லாம் அப்போஸ் பண்ணார். ஏன் வந்து 7 கேட்டகரியாக இந்த மக்களை 7 கேட்டகரியாக பிரிச்சுட்டு அந்தந்த கேட்டகரியில் இருக்கவங்க அந்தந்த கேட்டகரியில் இருக்கவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், மாறி பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு இந்த கேஸ்ட் இந்த இதில் இருக்கவங்க இந்த குரூப் பீப்புள் வந்து இந்த குரூப்பில் இருக்கவங்க தான் அப்படி இருக்கும்போது அதை வந்து என்ன பண்ணார், டெஸ்மண்ட் வந்து இது பண்ணார், அப்போஸ் பண்ணார். அவரோட அப்போசிஷனை ஒரு லெட்டர் மூலயமா கூட அன்ஃபேர் சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு போட்டார். ஆனால் அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. இருந்தாலும் அவர் என்ன பண்ணல, அவரோட ரைட்ஸை விட்டு கொடுக்கல. கண்டினியூஸாக அவர் அதுக்காக போராட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் காலேஜில் ஜாயின் பண்ணார். ஆனால் அவருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அவங்க அப்பா ரொம்ப ஏழ்மையாக இருந்ததால் அவர் என்ன பண்ண முடியல, டாக்டர் ஆக முடியல. அதனால் அவர் என்னானார், ஹி பிகேம் அ டீச்சர். அவர் வந்து ஒரு டீச்சராக மாறிட்டார், டீச்சராக உருவானார். In 1955, a new law was introduced by the South African government. According to this law, the black children were not allowed to learn subjects like science and mathematics. It was because the government and the other high societies did not want them well educated.
They wanted to see them as their servants and laborers, not high officials. ஸோ இன்னும் ஒரு கொடுமை என்னென்னா 1955 என்ன சொல்லிட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஆர்டரே கொடுத்துட்டாங்க. அதாவது பிளாக் சில்ட்ரன் வந்து சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் படிக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் படித்தாங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் ப்ரில்லியன்ட் ஆகிடுவாங்க, சொசைட்டியில் ரொம்ப டெவலப்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஆகக்கூடாது. அவங்க எப்போவுமே சர்வெண்ட்டாகவும் லேபரர்ஸாக தான் இருக்கணும், ஒரு ஹை அஃபிஷியல்ஸாக அவங்க மாறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்ததுன்னா இப்போ நாங்கள் அந்த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாக இருக்க சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸு படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறாங்க. Desmond Tutu was determined not to let this happen. He began teaching black students. He also led peaceful demonstrations and wrote articles against the oppressions and unfair treatment of black people. To serve his countrymen better, he decided to study further and join the famous King's College in London. He also began visiting the poor African countries to understand their problems. ஸோ இருந்தாலும் அவர் வந்து என்னது லண்டனில் போய் காலேஜில் படிக்கிறதுக்கு போனால் கூட அவருக்கு என்னாச்சு, பசங்களுக்கு வந்து நிறைய சொல்லி, ஏன்னா அவர் டீச்சராக இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்த நம்ம பிளாக் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவரே என்ன பண்ணார், வாலண்டரியாக அதுக்காக ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது அட் த சேம் டைம் நிறைய ஆர்டிகல்ஸும் அவர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி அன்ஃபேராக நிறைய வந்து பிளாக் பீப்புளை சுற்றி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அவங்க நாட்டு மக்களுக்காக அவர் ரொம்ப பாடுபடணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ டிசைட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஃபேமஸாக இருக்க ஒரு கிங்ஸ் காலேஜ் லண்டனில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அங்கே இருந்தாலும் அவர் அடிக்கடி வந்து என்ன பண்ணுறாரு, அமெரிக்கன் கண்ட்ரீஸை பார்க்குறாரு. ஏன்னா அங்கே இன்னும் என்ன ப்ராப்ளம் போயின்னு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல அவர் மனசுக்குள்ளே அந்த ஒரு தீராத தாகம், எப்படி நம்ம மக்களை வந்து விடுதலை கொண்டு வர்றது அப்படி சொல்லிட்டு அவரோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கார். Desmond Tutu won his first victory in 1975 when he was elected the Dean of St. Mary's Cathedral in Johannesburg. It was a great achievement, but Desmond Tutu did not stop with that. He used his position to give support and strengthen the black people's fight for equality. ஸோ இவர் வந்து என்னது 1975 வந்து ஒரு டீனாக சென்ட் மேரிஸ் கத்தீட்ரலில் வந்து ஒரு டீனாக செலக்ட் ஆகுறாரு. அதுவே அவருடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவும் ஒரு கிரேட் இதுவாக இருந்துச்சு. அந்த பொசிஷனை வந்து அவர் தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணார், இந்த பொசிஷனில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நம்ம சொல்கிறத எல்லாம் கேட்பாங்கன்ட்டு அவங்க பிளாக் பீப்புளுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் அவர் நிறைய ஈக்குவலிட்டிக்காக ஃபைட் பண்ண ஆரம்பித்தார். Wherever he was asked to make a speech, he talked of the injustice against his people. The government did not listen to Desmond Tutu. The situation worsened. Police beat up black pastors, imprisoned them, and even shot at them during meetings. Many wanted to fight back, but Tutu pursued them not to use violence. ஸோ என்னாச்சுன்னா இவருடைய ஸ்பீச்சில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணார், இந்த இன்ஜஸ்டிஸ் பற்றியும் இது பேசுறதுக்கு ஆரம்பித்தார். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதால என்ன பண்ணாங்க, பாஸ்டர்ஸு ப்ரொட்டஸ்டன்ஸ் அவங்க எல்லாருமே ப்ரொட்டஸ்டன்ஸ் எல்லாருமே இம்ப்ரெசன்ட், அதாவது ஜெயிலில் போட்டு கொடுமைப்படுத்தி அப்புறமேட்டு ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க அடி வாங்கினவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கோவப்பட்டு சண்டை போடலாம், திருப்பி அவங்கள அடிக்கணும்னு வைலன்ஸில் இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து வைலன்ஸில் இதை பண்ண முடியாது, நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. Tutu then began thinking of a way of protesting against apartheid that was both peaceful and effective. Finally, in 1979, Desmond Tutu came up with an idea. He called up all countries to boycott South Africa. He requested world leaders not to invite South African players, artists or businessmen to their countries. He also asked other countries not to send their citizens to South Africa. The South African government accused him of being a traitor and even had him arrested, but Tutu was not afraid. ஸோ என்னாச்சு, இவர் வந்து யோசித்தார், நம்ம என்ன பண்ணால் இந்த இனவெறிக்கு எதிரான இதை வந்து இது பண்ண முடியும்,
மக்களை வந்து அதுலேருந்து மீட்க முடியும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு 1979 லீடர்ஸ், அதாவது நம்ம இது வேர்ல்டில் இருக்க எல்லா முக்கியமான லீடர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, சவுத் ஆஃப்ரிக்காவை தனியாக அவங்கக்கிட்ட யாருமே சேராதீங்க, அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க, அந்த நாட்டில் இருக்க பிளேயர்ஸு, ஆர்டிஸ்டஸ், பிஸ்னஸ்மேன்ஸ் யாரையுமே நீங்கள் இன்வைட் பண்ணாதீங்க, அதே மாதிரி நீங்கள் உங்கள் சிட்டிசன்ஸ் யாருமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வராமல் பார்த்துக்கங்க, ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு அவர் மேலே ரொம்ப கோபம் அதிகமாகிடுச்சு. In 1984, Desmond Tutu was awarded the Nobel Peace Prize, and in 1985 he became the Archbishop of Cape Town. Tutu became famous, but he did not end his fight. While accepting the Nobel Prize, he promised to continue to fight for peace, love and brotherhood among all people. ஸோ 1984 வந்து டியூட்டுக்கு என்ன தராங்க, நோபல் ப்ரைஸ், பீஸ்க்காக நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்புறமேட்டு 85 வந்து அவர் என்ன ஆகுறாரு, ஆர்ச் பிஷப் ஆஃப் கேப் டவுனில் வந்து ஆர்ச் பிஷப்பாக வர்றாரு. இவ்வளோ இது நடந்தாலும், அவர் ஃபேமஸ் ஆகினாலும், அவர் உள்ளுக்குள்ளே வந்து என்னது, நம்ம நம்மளோட இந்த ஃபைட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது, நம்மளுடைய அமைதிக்காகவும் அன்புக்காகவும் பிரதர்ஹுட்ஸ்க்காகவும் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இதை கண்டினியூ பண்ணி அந்த உண்மையான சுதந்திரத்தை மக்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். Tutu's success angered the South African government even more. To break the unity between blacks and Indians, the government announced that all colored people except the blacks could be allowed to vote. Desmond Tutu wrote articles, led peace marches, and made known to the world how fair the law was. Finally, in the 1990s, the South African government ended apartheid. Elections were held in which every citizen of South Africa, regardless of color, voted. ஸோ என்னாச்சு, இவருடைய வெற்றி வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 கோபத்தை அதிகப்படுத்துச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிளாக்ஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையை நீக்கணும்னு சொல்லிட்டு பிளாக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, பிளாக்ஸ் தவிர மற்ற எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்தியன்ஸ் கூட வந்து ஓட்டு போடலாம், ஆனால் பிளாக்ஸ் மட்டும் ஓட்டு போடக்கூடாது, அவங்களுக்கு ஓட்டு போட அலௌட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் டியூட்டு வந்து அதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்டிக்கல் எழுதி இது மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லாமல் ஒரு அன்ஃபேரான ஒரு லா வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1990s வந்து என்ன பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா கவர்மெண்ட்டு எண்டுக்கு வந்துடுது. இந்த இனவெறி எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, எலெக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த கலர் அந்த கலரில் எல்லாருமே எவ்ரி சிட்டிசன்ஸ் ஹாவ் த ரைட்ஸ் டு ஓட் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஓட் போட ஆரம்பித்தாங்க. இஃப் Desmond Tutu had not had faith in himself or had given up his fight, would the black people in South Africa have won their rights? ஸோ என்ன சொல்கிறாங்க, டெஸ்மண்ட் வந்து ஐயோ நம்மளால் முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தா, அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தா, அவர் ஃபைட் பண்ணாமல் இருந்திருந்தா, இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கன் பிளாக் பீப்புளுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கிடச்சிருக்குமா, அவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு லீடர் வந்து என்னது, அவருடைய வெற்றி இதிலேருந்து விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த ஃபைட்டை வந்து எப்போவுமே கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. Moral leaders do not give up easily. They fight against injustice selflessly. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு லீடராக இருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்கவே கூடாது, அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அதில் இருக்கிற இன்ஜஸ்டிஸ், ஒரு நேர்மையான நீதியான ஒரு முறை இல்லாத போது அதை வந்து என்ன பண்ண, செல்ஃப்லெஸ்ஸாக நம்மளுடைய இது அப்படி சுயநலமாக யோசிக்காமல் பொதுப்படையாக இருந்து அந்த லீடர் ஃபைட் பண்ணி என்ன பண்ணணும், அதற்குரிய அந்த இதை வந்து வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு லீடருடைய உண்மையான ஹேபிட் அண்டு ஒரு குறிக்கோளாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I have completed the lesson here. Just I want to give some more information about Desmond Tutu. So I have played the video. Please watch it and understand how he is fight for the black people's freedom. The pandemic is devastating. There can be no question about that. I am sad for the fact that we wasted so much time. We were really fiddling whilst our Rome was burning,
arguing about whether AIDS was caused by this or caused by that. We ought not to have had so many people dying. We could have saved many lives. All of these we are referring to are not statistics. It is the child of somebody. It is the mother of some child. It is the father of a family. We subvert ourselves, though, in our own credibility by the fact that there are so many conflicts in Africa which are preventable conflicts. We certainly, yes, see a great deal of the evil, but we forget that there is a great deal of good as well that is happening. I mean, this devastating pandemic has also been a wonderful opportunity for people to demonstrate their humaneness, their ubuntu, their caring for one another. As a former school teacher, you know, you always say, this pupil is doing well, but there is room for improvement. I think that the world is a great deal more aware that you can no longer quarantine yourself and say you are able to remain safe. Because when there is disease and poverty and instability over there, instability in one part of the world almost always communicates itself as instability all over. One of the responsibilities of a government is, in fact, protecting the rights of its citizens. And if it doesn't do so, then the international community, the world community, has a right to intervene. There was a time when we would sit and wonder whether there would be an end to apartheid in my lifetime. We knew it was going to end, but it sometimes looked so powerful, so invincible, that when in fact the change came, it surprised us. And so I hope we can accept a wonderful truth. We are family. We are family. If we could get to believe this, we would realize that to care about the other is not being altruistic. It is the best form of self-interest. That is a dream that I hope one day we can realize.